பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 43 அதிகாரம் 19 பின்பகுதியை பார்க்கும்போது, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் நடக்கிற வழிகளிலே, வனாந்திர வழியிலே ஆறுகளையும் வழிகளையும் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்குவார் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நாம் நடப்பதற்கு, நாம் வாழ்வதற்கு ஒரு வழியை நமக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டார். இனி ஆயத்தப்படுத்த போவதில்லை, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நமக்கோ எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்து வழி என்று சொல்லி அவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். பார்த்திங்கன்னா, அந்த வனாந்திரம் என்கிற அந்த காரியத்தை குறித்து பார்த்திங்கன்னா, வனாந்திரம் எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த ரொம்ப அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி தேவன் ஆதாம் ஏவாளை வைத்தார். அந்த ஆதாம் ஏவாள் ரொம்ப அழகான ஒரு தோட்டமாக இருந்தது. அதில் சகலவித விருட்சம், நதி, பெரிய ஆறு, அது மாத்திரமல்ல தேவனுடைய சத்தம், அது பாவம் என்பது தெரியாதபடி தேவனோடு கூட அவருடைய சாயலாய், இப்படிப்பட்ட ஒரு மிக அழகான ஒரு தோட்டத்திலே தேவன் அவர்களை வைத்திருந்தார். எப்பொழுது தேவனுடைய சப்தத்தை அவர்கள் மீறி அவர்கள் பாவத்தில் விழுந்தார்களோ அப்போது அந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா வனாந்திரமாய் மாறிப்போகிறது. தேவனுடைய சப்தத்தை கேட்காத வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை. தேவனோடு கூட நடவாத வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை தான். தேவனோடு கூட நம்ம எப்போதும் வாழும்போது அது செழிப்பான வாழ்க்கையை நமக்கு மாறும். அதே போல் தான் ஆதாம் பார்த்திங்கன்னா தேவனை விட்டு பிரிந்தான். வாழ்க்கை வனாந்திரமானது, பூமியும் வனாந்திரமானது பாருங்கள். ஆனால் அந்த வனாந்திர வாழ்க்கையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அந்த ஆதாம் சத்ரு செய்த அந்த வனாந்திர வாழ்க்கையை அவர் செழிப்பாக்கி விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செழிப்பாக்கி விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அவர் முதலாவது ஊழியத்துக்கு முன்பாக அவர் கடந்து போகிற இடம் வனாந்திரம்தான். ஏன்னா இந்த பூமி வனாந்திரமாக இருக்கிறது. செழிப்பான ஒரு பூமியாய் தேவன் உருவாக்கி மனுஷன்ட கையில் கொடுத்தார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அந்த பூமியை வனாந்திரமாக்கி விட்டான். அதனால தான் இந்த பூமி, வனாந்திரமான பூமியை செழிப்பாக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது கடந்து போன இடமே வனாந்திரம்தான். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கால நம்ம அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மத்தேயு 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதில் இங்கே வாசிக்கும்போது வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறவர் ஆவியானவர். அப்புறம் மார்க்க பார்த்தீங்கன்னா, அவர் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். வனாந்திரத்துக்கு இயேசுவை கொண்டு போகிறார். அப்போ பார்த்திங்கன்னா, இந்த உலகம் சத்துருவானவனால் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே வனாந்திரமாக இருக்கிறது. அந்த வனாந்திரத்தை மாற்றும்படியாக, அந்த வனாந்திர வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியாக நம்முடைய இயேசு கிறிஸ்து முதலாக அந்த வனாந்திர பகுதிக்கு அவர் கடந்து போகிறார். பூமியில் எந்த பக்கத்தில் ஒரு வனாந்திரமான இடம் இருக்கிறதோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த இடத்திற்கு அவர் கடந்து போகிறார். எதற்கு கடந்து போகிறார்னா, பல சோதனைகள் அங்கே சத்துருவானவன் செய்கிறான். என்ன சோதனைன்னு பாருங்கள். முதலாவது பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான், கொஞ்சம் கல்லை எடுத்து இந்த கல்லை நீ அப்பமாக்கி சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீ தாழக்குதி என்று சொல்கிறார். மூன்றாவது பார்த்திங்கன்னா, என்னை மட்டுமே நீ ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 3 காரியத்தை அவர் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். இந்த கல்லை நீ சாப்பிடு, அப்பமாக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, அது அந்த 3 காரியமும் இயேசு கிறிஸ்துவை பழி வாங்குகிற ஒரு சுபாவத்தில் தான் அவர் அந்த காரியத்தை பேசுகிறார் என்பதை பார்க்க முடியும். அவன் சொல்கிறாரு, சாத்தான் ஆதாமை ஏவாளை ஏமாற்றின போது நீ மண்ணை சாப்பிடுவா என்று சொல்லி சாத்தானுக்கு சாபம் அடைகிறார். அப்போ அந்த சாபத்தை, அந்த காரியத்தை
பழி வாங்குகிற சுவாபமாய் எப்படியாயிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை தோற்கடித்து விட வேண்டும் என்று சொல்கிற அந்த ஒரு பழி வாங்குகிற சுவாபமாய் அவனுடைய முதலாவது சோதனை என்ன என்று சொன்னால், நீ இந்த கல்லை அப்பமாக்கு. மண் கல் எல்லாம் ஒன்று தான் பாருங்கள், இந்த கல்லை நீ அப்பமாக்கு என்று சொல்கிறார். அந்த சோதனையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். ரெண்டாவது பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீ வானத்தில் நான் இருந்தேன், அங்கே இருந்து என்னை நீ தாழ தள்ளினாய் என்கிற அந்த கோபம், அந்த இதை பழி வாங்குறான் பாருங்கள். ரெண்டாவது என்ன சொல்கிறான், நான் இப்போ உப்பரிகையில் கொண்டு விட்டுருக்குறேன், நீ கீழே குதி, தூதர்கள் தாங்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது சோதனை கொடுக்குறான். அதுலேயே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் ஜெயிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, என்னை எல்லாவற்றையும் காணித்து இதெல்லாம் நீ உனக்கு தருவேன், நீ என்னை வணங்கு. அப்போ நான் எப்போதும் நான் தான் தேவன், என்னை வணங்கு என்று சொல்லி தேவனோடு கூட லூசிஃபர் இருக்கும்போது தேவனை வணங்குவதற்காக அவன் சீயோனுக்கு கடந்து போனான் பாருங்கள். அந்த காரியத்தை அவன் மனதில் வைத்து பழி வாங்குறான். நீ என்னை வணங்கு, நீ வணங்கிட்டேன்னா நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதற்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகான ஒரு பதிலை சொல்லி, வசனத்தை சொல்லி அதை ஜெயிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ வனாந்திரத்துக்கு இயேசு கிறிஸ்து போவதன் காரணம் என்ன என்று சொன்னால், அந்த வனாந்திரத்திலே எப்படி அந்த பூமியை ஆதாமை தோற்கடித்து அந்த பூமியை வனாந்திரமாக்கினானோ, அந்த வனாந்திரத்திலே சத்துருவை தோற்கடித்து அந்த மறுபடியும் அந்த செழிமையை அந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை செழிப்பாக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது ஒரு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதை நம்ம ரொம்ப ரொம்ப அழகாக அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். ஆதாமினால் உண்டான பாவங்களுக்காக மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து உலகத்தில் மரித்தது, அவனால் உண்டாக்கப்பட்ட அந்த வனாந்திர பூமியை செழிப்பாக மாற்றும்படியாகவும் தேவன் உலகத்தில் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டும். ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் பூமி வனாந்திரமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பிசாசினாலே 3 முறை எப்படி பிசாசு தேவனால் புறக்கணிக்கப்பட்டானோ அதே காரியத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சோதிக்கிறான் பாருங்கள். அந்த சோதனையிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜெயித்து அந்த வனாந்திர வாழ்க்கையை அவன் கையிலிருந்து பிடுங்கி அந்த வனாந்திரத்தை அவர் செழிப்பாய் மாற்றியிருக்கிறார். பார்த்திங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை ஜெயித்திருக்கிறார். பாவத்தை மாத்திரம் ஜெயிக்கிறதல்ல, அவர் நம்முடைய சாபங்களை மாத்திரம் ஜெயித்தவர் அல்ல, நம்முடைய பலவீனங்களை மாத்திரம் ஜெயித்தவர் அல்ல, வனாந்திரத்தையும் அவர் ஜெயித்திருக்கிறார். பிசாசுடைய கையிலிருந்து அதை பிடுங்கி எடுத்திருக்கிறார் பாருங்கள். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்பவும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரம் வருது, கிறிஸ்தவர்களுக்கு வனாந்திரம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பேசி கொண்டிருக்கிறோம். தேவன் அந்த வனாந்திரத்தை ஜெயித்திருக்கிறார். சத்துரு வனாந்திரத்திலே போய் அவரை சோதிக்கும் போது அவனிடத்தில் தோற்று போகாதபடிக்கு ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவனை ஜெயித்து அந்த வனாந்திர வாழ்க்கையை அவர் செழிப்பாக்கியிருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒரு கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது உடனே நம்ம வனாந்திரம் அப்படி சொல்லக்கூடாது. வனாந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரமான ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, என் தேவன் வனாந்திரத்தை ஜெயித்திருக்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் ஜெயம் எடுத்திருக்கிறார். எனக்காக பாழாய் பாக்கின அந்த சத்தருடைய கையிலிருந்து அந்த வனாந்திர வாழ்க்கையை பறித்து அதை செழிப்பானதாய் அவர் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணி, தேவவசனத்தின் மூலம் அறிக்கை பண்ணி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். பாருங்கள், அப்போ நம்ம எப்படி அந்த வனாந்திரத்தினுடைய செழுமையை நம்ம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், ஊற்றப்படுமானால் வனாந்திரம் செழுமையாய் மாறிவிடும். பாருங்கள், இவ்வளோ அழகாக ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை ஜெயித்தார்.
அப்போ நம்ம எப்படி இந்த வனாந்திர வாழ்க்கையை ஜெயித்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, உன்னதத்தில் உள்ள ஆவியானவர் நம்மளுடைய மேலே ஊற்றப்படும் வரைக்கும் அந்த வனாந்திரம் இருக்கும். அவர் ஊற்றப்படுவாரானால், அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமானால், பரிசுத்த ஆவியானவரை நம்ம சுதந்திரித்து கொள்வோமானால், அந்த வனாந்திரம் என்னாகுமா? செழிப்பாய் மாறும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கிறதை பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், வனாந்திரத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கி அவர் பாருங்கள், அந்த பிசாசு சோதிக்கும் போது அந்த கடைசி வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, லூக்கால் 4 அதிகாரம் 13-14 வாசிங்கன்னா, சோதனையை அவர் ஜெயித்து அவர் என்ன பண்ணுறார்? ஆவியிலே பலன் கொண்டு கலிலியாவுக்கு அவர் கடந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வேத வசனம் அழகாக நமக்கு அதை சொல்லுகிறது பாருங்கள். அப்படின்னா நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் வனாந்திரத்தை ஜெயித்திருக்கிறார். நாமும் வனாந்திரம் போன்ற துன்பங்கள், வனாந்திரம் போன்ற வாழ்க்கை நமக்கு வந்தாலும் எனக்கு வனாந்திரம் அப்படி சொல்லி கொண்டிராதபடிக்கு வனாந்திரத்தை, சத்துருவின் கையில் இருந்த வனாந்திரத்தை ஜெயித்த நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நானும் ஜெயித்தவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, என் வாழ்க்கையில் நான் ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லி தேவ வசனத்தின் மூலமாய் நம்ம அவனை ஜெயிக்கும் போது அந்த வனாந்திர வாழ்க்கை நம்ம விட்டு மாறி போகும். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்திருக்கிறார் அப்படி மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது. அதே வனாந்திரத்திலே தேவன் எத்தனை செழுமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திரத்தில் துவண்டார்கள், கஷ்டப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. கர்த்தராகிய தேவன் அவங்க நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த அதே வனாந்திரத்தில் பிசாசை ஜெயித்தவர் பாருங்கள். அந்த மத்தேயு 14 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறார். வனாந்திரம் என்ன ஆகுது? செழிப்படைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் அந்த சத்துருடைய அதிக்கங்களை ஒழித்து வனாந்திரத்தை செழிப்படைய பண்ணியிருக்கிறார். அந்த வனாந்திரத்தில் பாருங்கள், அப்பமும் மீனும் பெருகும்படியாக தேவன் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 7 மீனையும் கொஞ்சம் சிறுமீனையும் கொண்டு 4000 பேருக்கு போஷித்திருக்கிறார். வனாந்திரத்தில் தேவன் செய்த அற்புதங்கள் மிகவும் அதிகமாக இருந்தது. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தேவன் செய்த அற்புதங்களிலே அநேக காரியங்கள் வனாந்திரத்தில் நடந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம நினைவில் எடுத்துக்கொள்ளணும். எப்பவும் தேவன் சொல்கிறது போல் உங்களுக்கு வனாந்திரம் உண்டு என்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எங்களுடைய வனாந்திரங்களை ஜெயித்த எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் வனாந்திர வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஜெயித்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் வனாந்திரங்கள் வருமானால் ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வனாந்திரத்தில் எத்தனையோ விதமான அற்புதங்கள், அதிசயங்கள் வனாந்திரத்தில் செய்து ஜனங்களை வாழ வைத்த தேவன். அவர் எனக்கு ஒரு வழியாக இருக்கிறார். வனாந்திரம் எனக்கு ஒரு இது அல்ல, என் இயேசு கிறிஸ்து என்னுடைய வழி. வனாந்திரம் என்னுடைய வழி அல்ல, என் இயேசு கிறிஸ்து என்னுடைய வழி. அவர் வனாந்திரத்தை ஜெயித்தவர். சத்துருடைய கரங்களிலிருந்து வனாந்திரத்தை பறித்து கொண்டு வந்தவர். அந்த சிலுவை மரணத்தின் மூலம் அந்த வனாந்திரத்தை ஜெயித்திருக்கிறார் என்று சொல்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள உண்டாகணும். பாருங்கள், நம்ம அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம வரும்போது தான் நம்மளுடைய வனாந்திரங்கள் நம்மளை விட்டு மாறும். வனாந்திரம் வரும்போது, உலகத்தில் இருக்கும்போது சில கஷ்டங்கள், பாடுகள் நமக்கு வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்காக வனாந்திரம்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணிக்கூடாது. வனாந்திரம் வரும்போது தேவன் எப்படி இந்த வனாந்திரத்தில் சத்துரை ஜெயித்தது போல் நமக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஜெயித்திருக்கிறார். இனி போய் நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஜெயித்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாம் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கைக்காக சொல்லும்போது அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு வெற்றியை கொண்டு வரும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, உன்னதனுடைய பலன் நமக்குள் எப்போது இருக்க வேண்டும். இந்த வசனம் அழகாக சொல்லுது, உன்னதனுடைய பலன் எங்கள் மேலே ஊற்றப்படும் போது வனாந்திரம் எங்களுக்கு இருக்காது. வனாந்திரம் செழிப்பாய் மாறி போகும். உன்னதனுடைய பலன் இல்லாத வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஊற்றப்பட்டிருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியானவர் இந்நாளில் நமக்காக நம்மளோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியான தேவன் அவர் மேலே ஒரு வாஞ்சை உலர்களாய் வாழும்போது, வாக்குத்தத்தத்தின் மேலே ஒரு வாஞ்சை உலர்களாய் வாழும் போது இந்த வனாந்திரமுடைய வாழ்க்கை விட்டு மாறும். பாருங்கள், எப்போ வனாந்திரத்தின் மேலே வனாந்திரங்கிற வார்த்தைகளை விட்டு வனாந்திரத்தை தேவன் ஜெயித்தார். எல்லாவற்றையும் அவர் ஜெயிச்சிட்டார். பாருங்க,
ஜெயிக்காது ஒன்றுமே இல்லை. துன்பத்தை ஜெயித்திருக்கிறார், அவமானத்தை ஜெயித்திருக்கிறார், வேதனையை ஜெயித்திருக்கிறார். இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம வனாந்திரத்தை ஜெயித்திருக்கிறார். நம் தேவன் எத்தனை நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் வனாந்திரத்தை ஜெயித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு உண்டு. வாழ்க்கையில் வருகிற பாடுகளை நாம் வனாந்திரம் என்று சொல்லிக்கொண்டு அலையாதபடிக்கு ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை நாமும் பின்பற்றி ஆவியானுடைய பலன் கொண்டு வாக்குத்தத்தங்களின் மூலம் அவைகளை நாம் அனுபவித்து வாழ கர்த்தர் நம்மளை வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.